ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பூக்கும் தாவரத்தின் 2 முக்கிய தொகுப்புகள் என்ன அப்படின்னா வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. வேர் தொகுப்பு பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ்ப்பகுதி தான் இந்த வேர். இங்கே கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. அதே மாதிரி வேரோட நுனிப்பகுதியில் வேர்முடி உள்ளது. இந்த வேர் நுனிக்கு மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கச்சையாக காணப்படுகின்றன. இங்கே வேர்கள் நேர்ப்புவினாட்டம் உடையவை. வேர் தொகுப்புகள் 2 வகைப்படும். அது என்னென்னா ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஆணிவேர் தொகுப்பு பற்றி பார்க்கலாம். விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேர் உருவாகிறது. முளைவேர் தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது. இதிலிருந்து துணைவேர்களான 2ஆம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன. இருவித்திலை தாவரங்களில் இந்த வேர் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்புறம் சல்லிவேர் தொகுப்பு. முதல்நிலை வேர் சிறிது காலத்தில் அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. இதைத்தான் சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். அதுக்கப்புறமா நம்ம தண்டு தொகுப்பு பற்றி பார்க்கலாம். நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதி தான் இந்த தண்டு. இதன் மைய அச்சு தண்டுங்க. இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை இது கொண்டுள்ளது. அப்புறமா இது பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளரும். இங்கே கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உண்டு. அதே மாதிரி தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி தான் இந்த கணு. 2 கணுக்களுக்கும் இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனிமொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலைக்கோணம். இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு. சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்புங்க. அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலை. தண்டின் கணுவில் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு தான் இந்த இலை. தண்டு இலையை இணைக்கும் காம்பு பகுதி இலைக்காம்பு. இலைத்தாள் அல்லது இலைப்பரப்புனா பசுமையான தட்டையான பகுதியைத்தான் இந்த இலைத்தாள் சொல்லுவாங்க. இலையின் மையத்தில் உள்ள நரம்பு மைய நரம்பு. இதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. இலையடி பகுதி, அதாவது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதியைத்தான் இலையடி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இலையின் அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் இருக்கு. அதை இலையடி செடில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமி. அதுக்கப்புறமா இலையின் அடிப்பகுதியில் உள்ள நுண்ணிய துளைகள் இலைத்துளை. இங்கே நீராவி போக்கு நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிற தாவரம். அதோட இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. இங்கே நன்கு வளர்ச்சியடைந்த தாவரம் 45 கிலோகிராம் எடையை தாங்கக்கூடியவை. தாவரங்களின் வகைப்பாடு பூவின் அடிப்படையிலும் அதே மாதிரி விதையின் அடிப்படையிலும் 2 வகையாக பிரிக்கலாம். பூவின் அடிப்படை 2 வகை. பூக்கும் தாவரம், பூவா தாவரம். ஒன்று சூரியகாந்தி, ரிக்ஷியா. 2வது விதையின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம்ங்கிறது மூடிய விதை தாவரம், அதாவது விதைகள் கனிகளில் புடைந்திருக்கும். எடுத்துக்காட்டு மா. ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரம், விதைகள் கனிகளில் புடைந்திருக்காது. எடுத்துக்காட்டு சைக்கஸ். அதுக்கப்புறமா நம்ம வாழிடங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீர் வாழிடம், அதாவது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியைத்தான் நீர் வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை இது எப்பவுமே தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வாழிடத்தை 2 வகையாக பிரிக்கலாம். நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதெல்லாம் நன்னீர் வாழிடம். தாவரம், இங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்குன்னா ஆகாய தாமரை, அல்லி தாமரை எக்ஸெட்ரா. நீர் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. தண்டிலும் இலைப்பகுதிகளும் காற்றறைகள் உள்ளன. எனவே எளிதில் நீரில் இது மிதக்கின்றன. தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. அப்புறமா நம்ம கடல் நீர் வாழிடம் பற்றி பார்க்கலாம். புவியின் மேற்பரப்பு 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் கடல் பாசிகள், கடல் புட்கள், சதுப்பு நில புட்கள், தாவர மிதவைகள், தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள். உலகின் மிக நீளமான நதி எதுனா அது நைல் நதி. இது 6650 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது. இந்தியாவிற்குள் பாயும் நீளமான நதி எது அப்படின்னா கங்கை. இது 2525 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம நிலவாழிடங்கள் பற்றி பார்க்கலாம். உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளன. அதாவது பசுமை மர காடுகள்
முட்புறக்காடுகள் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிலவாழிடங்களை 3 வகையாக பிரிக்கலாம். காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் எது அப்படின்னா மாஸ்கள், லிவர்வோர்ட்ஸ்கள். உலகிற்கு தேவையான ஆக்சிஜனை பாடி உற்பத்தி செய்யும் நாடு எதுனா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடு தாங்க. அப்புறமா காடுகள். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 200 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியும். புல்வெளி வாழிடம். புட்கள் அதிகம் காணப்படுகின்றன. மிக சிறியன முதல் மிக உயரமான புட்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு சவானா. பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வாழிடம். பூமியின் மிகவும் வறண்ட பகுதி. ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கும். பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன. பாலைவன தாவரம் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைக்கும். இங்கே இருக்க தாவரங்களுக்கு தடினமான இலைகள் உள்ளன. தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து கொள்ளும். இலைகள் முட்களாக மாறியுள்ளன. நன்கு வளர்ச்சி அடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணில் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. பாலைவன வாழிடங்களின் வகைகள். வெப்பமான வறண்ட பாலைவனம், மித வெப்பமான பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனம். எக்ஸாம்பிள் சப்பாத்திக்கல்லி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரியோஃபில்லம். அக்டோபர் மாதம் முதல் திங்கள் உலக வானிலை நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம தார் பாலைவனம் பற்றி பார்க்கலாம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் தான் இந்த தார் பாலைவனம். இது இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான், மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் காணப்படுகிறது. பற்றுக்கம்பி. மெலிந்த தண்டுடைய தாவரங்கள். ஆதாரத்தை பற்றுவதற்காக பயன்படும் உறுப்பு தான் இந்த பற்றுக்கம்பி. இது தாவரங்களை பற்றி ஏறும் உறுப்பு. அதாவது பட்டாணி, பாகற்காய் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்புறமா இனிப்பு பட்டாணி. இதோட தாவர பெயர் என்னன்னா லட்டிரஸ். சிற்றிலைகள் பற்றுக்கம்பியாக மாறியுள்ளன. பாகற்காய் கோணமொட்டு பற்றுக்கம்பியாக மாறியுள்ளன. அடி வேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னா மூங்கில். பின்னுக்கொடி. மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுவது. ஒரு சில தாவரம் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை தாவரங்கள். எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகை. முட்கள். தாவரங்களின் இலைகள் பாதுகாப்புக்காக முட்களாக மாறியுள்ளன. அக்கேவ் அதாவது ரயில் கற்றாழை. இலையின் நுனிப்பகுதி விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன. சப்பாத்திக்கல்லி. தண்டு பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன. போகெய்னல் வில்வா. இங்கே தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் உள்ளன. அதுக்கப்புறமா நம்ம பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி தான் இந்த பாக்டீரியா. இதுக்கு உட்கரு கிடையாதுங்க. செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டது தான் இந்த பாக்டீரியா. பாக்டீரியா ஒட்டுண்ணியாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ காணப்படும். இது திசுக்களை தாக்கக்கூடியவை. அதுக்கப்புறமா நம்ம வைரஸ் பற்றி பார்க்கலாம். அந்த உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை கொண்டது தான் இந்த வைரஸ். வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.